உருவாக்குகிறது என்பதையும் விளக்குகிறது. எண்ணங்களும் இரசாயன மாற்றங்களும். நீங்கள் ஒரு எண்ணத்தை நினைக்கும்போது அல்லது ஒரு பழைய நினைவை அசைபோடும்போது உங்கள் மூளையில் ஒரு உயிர்வேதியியல் வினை பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தொடங்குகிறது. இதன் விளைவாக மூளை சில இரசாயன சமிக்ஞைகளை கெமிக்கல் சிக்னல்ஸ் வெளியிடுகிறது. இப்படித்தான் உருவமற்ற எண்ணங்கள் உண்மையான இரசாயன தூதர்களாக கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் மாறுகின்றன. இந்த இரசாயன சமிக்ஞைகள் நீங்கள் எப்படி நினைத்தீர்களோ அதே உணர்வை உங்கள் உடலில் ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக, ஒரு சோகமான எண்ணம் உடலில் ஒருவித சோர்வை ஏற்படுத்தும். சிந்தனை மற்றும் உணர்வின் சுழற்சி. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக உணரத் தொடங்கியவுடன் அந்த உணர்வுக்கு ஏற்றவாறே மேலும் பல எண்ணங்களை உருவாக்குகிறீர்கள். பின்னர் அந்த எண்ணங்கள் மீண்டும் அதேபோன்ற உணர்வுகளை தூண்டும் இரசாயனங்களை மூளையிலிருந்து வெளியிடுகின்றன. உதாரணத்திற்கு, உங்களுக்கு ஒரு பயமான எண்ணம் தோன்றினால் நீங்கள் பயத்தை உணரத் தொடங்குவீர்கள். அந்த பயம் மேலும் பல பயமான எண்ணங்களை நினைக்கத் தூண்டும். அந்த எண்ணங்கள் உங்கள் உடலிலும் மூளையிலும் இன்னும் அதிகமான பயத்திற்கான இரசாயனங்களை வெளியிட்டு நீங்கள் தொடர்ந்து பயத்திலேயே இருக்கச் செய்யும். இப்படியே உங்கள் சிந்தனை உணர்வை உருவாக்குவதும் உணர்வு சிந்தனையை உருவாக்குவதும் ஒரு முடிவற்ற சுழற்சியாக லூப் மாறிவிடுகிறது. கடந்த காலத்தில் மூழ்கிவிடுதல். எண்ணங்கள் மூளையின் மொழி vocabulary of the brain. உணர்வுகள் உடலின் மொழி vocabulary of the body. இந்த சிந்தனை உணர்வு சுழற்சி உங்கள் இயல்பான நிலையாக ஸ்டேட் ஆஃப் பீயிங் மாறும்போது உங்கள் முழு வாழ்க்கையும் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் அமைந்து விடுகிறது. மூளையும் உடலும் பழக்கப்படுதல். நீங்கள் ஒரே மாதிரியான எண்ணங்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும்போது உங்கள் மூளையில் உள்ள நரம்பியல் இணைப்புகளை சர்க்கிட்ஸ் அதே வடிவங்களில் வலுப்படுத்துகிறீர்கள். இதன் விளைவாக உங்கள் மூளை கடந்த கால சிந்தனைகளின் ஒரு அடையாளமாக ஆர்டிஃபேக்ட் மாறிவிடுகிறது. காலப்போக்கில் அதே வழிகளில் சிந்திப்பது உங்களுக்கு மிகவும் எளிதாகவும் தானாகவும் ஆட்டோமேட்டிக் நடந்துவிடும். அதேபோல ஒரே உணர்ச்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் உணரும்போது உங்கள் உடல் அந்த உணர்ச்சிகளின் இரசாயன எச்சங்களுக்கு கெமிக்கல் ரெசிடியூ பழகிவிடுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் உடலை கடந்த காலத்திலேயே வாழப் பழக்கப்படுத்துகிறீர்கள். கண்டிஷனிங். ஆக, இந்த தொடர்ச்சியான சிந்தனை மற்றும் உணர்ச்சி சுழற்சியின் மூலம் உங்கள் கடந்த காலமே உங்கள் நிகழ்காலமாகவும் எதிர்காலமாக